பணம்னா என்ன என்று அதைப் பற்றி என்னைக்காவது யோசிச்சு இருக்கீங்களா? அது வெறும் பேப்பர் கிடையாது. அது ஒரு மனுஷனுடைய சுதந்திரம். பணம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில நடப்பினம்னு சொல்றாங்க. ஆனா அதைவிட கொடுமை என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க. நல்ல திறமை இருந்தும் காசு பணம் சம்பாதிக்க தெரியாம இருக்கிறது தான். நீங்க நினைக்கலாம், காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய படிப்பு எல்லாம் வேணும். அப்படி எல்லாம் இல்ல. பெரிய பின்புலம் வேணும்னா நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவை நல்ல புத்திசாலித்தனமான ஒரு சிந்தனைதான். இன்னிக்கு நான் சொல்லப் போறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பா காசு பணத்தைப் பத்தின உங்க மொத்த பார்வையையே மாத்திடும். இது நாள் வரைக்கும் ஓடுன ஓட்டமே வேற, இனிமே ஓடப்போற ஓட்டமே வேறையா இருக்கப் போகுது என்று வள்ளுவர் சொல்கின்ற இந்த பிசினஸ் ரகசியம் தெரிஞ்சா நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கத் துடிப்பீங்க. சரி வாங்க, நேரத்தை வீணாக்காம விஷயத்துக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு கசப்பான உண்மையை நீங்க ஏத்துக்கங்க. பொருள் இல்லாதவரை இந்த உலகம் ஒரு நாளும் பொருட்டா கூட மதித்தாது. இது நான் சொல்லல. பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். ஒரு பொருட்டாக மதிக்கத் தகாதவர்களையும் கூட மற்றவர்கள் மதிக்கும்படி செய்யும் சிறப்பு செல்வத்திற்கு பணத்திற்கு மட்டுமே உண்டு. அந்தச் செல்வத்தைத் தவிர இவ்வுலகில் ஒருவரை சிறந்தவராகக் காட்டக்கூடிய வேறு சிறந்த பொருள் எதுவுமில்லை என்பது இக்குறளின் கருத்தாகும். அதாவது, ஒரு மதிப்பும் இல்லாத ஆள் கூட ஒரு முக்கியமான ஆளா மாற்றுகின்ற சக்தி பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் உலக நியதி. நீங்க ஏழையா இருக்கிறது உங்க தப்பு இல்ல. ஆனா ஏழையாவே சாகிறது உங்க தப்பு. என்ன பாருங்கள், பணக்காரன் ஆகிறதுக்கான விதை வெளியே இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட் என்னவென்றால், உள்ளுவத்தெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினன் தள்ளாமை நீர்த்து. நாம் எதை நினைத்தாலும் அதை உள்ளுவத்தெல்லாம் உயர்வுள்ளல் உயர்ந்ததாகவே நினைக்க வேண்டும். ஒருவேளை அந்த எண்ணம் கைகூடாவிட்டாலும் அப்படி உயர்ந்த எண்ணத்தைக் கொண்டிருப்பதே மனதிற்கு ஒரு பெருமையையும் ஊக்கத்தையும் தரும். எனவே அந்த உயர்ந்த எண்ணத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அதாவது, உங்க கனவு பெருசா இருக்கணும். நிறைய பேர் பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? அவங்க ஆசைப்படுறதுக்கே பயப்படுறாங்க. மாசம் 10,000 ரூபாய் கிடைச்சா போதும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் 1,00,000 ரூபாய் கிடைக்காது. நீங்க கோடிகளில் சிந்திக்க ஆரம்பிச்சாதான் உங்க மூளை அதுக்கான தொலைநோக்கு வழியை தேட ஆரம்பிக்கும். உங்க எண்ணம்தான் உங்க எல்லை. அந்த எல்லையை உடைக்கிறது தான் முதல் படி. அடுத்தது இரண்டாவது முக்கியமான விஷயம். இது இல்லன்னா நீங்க எது நினைச்சாலும் நடக்காது. அதுதான் முயற்சி. ஆனா வள்ளுவர் சொல்கின்ற முயற்சி சாதாரணமானது கிடையாது. தெய்வத்தான ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்தக் கூலி தரும் என்று கூறுகிறார். இதோட பொருள் என்ன தெரியுமா? கடவுளே உனக்கு வரம் கொடுக்க மறுத்தாலும், இல்ல உனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு ஜோதிடர் சொன்னாலும், நீ கஷ்டப்பட்டு செய்யும் வியர்வைக்கான கூலி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றார். ஆனா உழைப்பு இல்லாம வருகின்ற பணம் வந்த வேகத்துல போய்விடும். நீங்க ஒரு தொழிலை கையில எடுத்தா அதுல உங்க உடம்பும் மனசும் வலிக்கிற அளவுக்கு உழைக்கணும். அந்த வலிதான் உங்க வெற்றியோட அடையாளம். யாரோ ஒருத்தர் மட்டும் நினைக்காதீங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஏன் அவங்களால மட்டும் பணக்காரனாக முடியல? என்ன அவங்களுக்கு வகுத்து வாழ தெரியல? வருமானத்தை விட அதிகமா இருந்தா நீங்க தான் ஊருக்கே ராஜா. இன்னைக்கு இருக்கிற விளம்பர உலகத்துல உங்களை மட்டும் சம்பாதிக்கிற காசையெல்லாம் செலவு பண்ண வைக்குது. காசை வச்சு தேவையில்லாத பொருளை வாங்குறது, பிடிக்காத மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்றது, இந்த பழக்கம்தான் உங்களை ஏழ்மையாக்குகிறது. நீங்க பணக்காரனா ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பணத்தை மதிக்க கத்துக்கணும். வர வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்காம மொத்த பணத்தை செலவு பண்ணறவன். வள்ளுவர் சொல்ற ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. நெக்ஸ்ட் இதுதான் உங்க வளர்ச்சியை 10 மடங்கு ஆக்கப் போகுது. அதுதான் பிசினஸ்ல டைமிங் ரொம்ப முக்கியம். ஞானம் கருதினும் ஐகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். அதாவது, நீங்க இந்த உலகத்தையே ஆள நினைச்சாலும் அது நடக்கும். ஆனா அதுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல காய நகர்த்தணும். ஒரு தொழில் நல்லா போகுதுன்னா, நல்லா லாபம் கிடைக்குதுன்னு எல்லாரும் ஆரம்பிக்கும்போது நீங்களும் ஆரம்பிச்சா ஜெயிக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துல என்ன தேவை வரும்னு கணிச்சு இப்பவே அதுல இறங்கணும். அதுதான் முன்னேற்றத்திற்கான உண்மையான தொழில் ரகசியம். காத்து அடிக்கிற திசையை பார்த்து பாய்மரத்தை திருப்பறவன்தான் கரையே சேருவான். நீங்க சும்மா உழைச்சா மட்டும் பத்தாது. இந்த காலத்திற்கும் சமூகத்தோட தேவை என்ன,
இப்போ மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உழைக்கணும். அதுதான் லாபத்தை ஈட்டி தரும். குருட்டுத்தனமான உழைப்பு கூலியை தரும். ஆனால் புத்திசாலித்தனமான உழைப்புதான் லாபத்தை தரும். மூன்றாவது விஷயம், இது மட்டும் நீங்க மாத்திக்கலனா நீங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் சோம்பேறித்தனம். மடிமடிக்கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடிமடியுன் தன்னு முந்து. இந்த திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இன்னிக்கு செய்யலாம் இல்லனா நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடுற பழக்கம்தான். ஆனா ஏன் இங்க நேகத்தை வீணடிக்கிறாங்க? உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுதா? உடனே செயல்படுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க வேணும் என்று நினையுங்கள். அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். சோம்பலை உதறி தள்ளிவிட்டு எப்போதும் இயங்கிக் கொண்டே இருப்பது. நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் என்ற தெளிவு ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றினால் வெற்றி தானாகத் தேடி வரும். நான்காவது விஷயம், அறிவுடைமை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெறும் உழைப்பு பத்தாது, அறிவு வேணும். அறிவு அர்த்தம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளரிக்கலாக அரண். அதாவது அழிவு வராமல் காக்கிற கருவி அறிவுதான். நீங்க பண்ற தொழிலை பத்தி முழுசா நிறைய கத்துக்கங்க. அந்த துறையில் இருக்கிற நுணுக்கங்கள், சட்ட திட்டங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், அறிவு சார்ந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டே இருக்கணும். நேத்து இருந்த அறிவு இன்னைக்கு பத்தாது. உங்க மூளைய கூர்மையா வச்சுக்கணும். அது அடுத்த கட்ட வெற்றிக்கான ஒரு பாடம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பணக்காரங்களும் பணமுறை தோத்தவங்கதான். அவங்க ஓடி ஒழியல அந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு திரும்ப வெற்றி பெற்றவர்கள். அடுத்து ஐந்தாவது விஷயம், உங்களை சுத்தி யாரு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இனத் தூய்மை எந்நாளும் இன்பம் தரும். வினைத் தூய்மை வேண்டியான் கேய்த்தும். உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் எப்பவும் குறை சொல்றவங்க, எதிர்மறையா பேசுறவங்க கூட இருந்தா நீங்களும் அதையதான் பேசுறீங்க. அதனால் உங்களை விட அறிவிலையும் அனுபவத்துலையும் சிறந்தவங்களோட நட்பு தேடி பிடிச்சு வச்சுக்கங்க. அவங்களோட ஒரு அட்வைஸ் உங்க வாழ்க்கையவே மாத்தலாம். நீங்க என்னதான் திறமையானவராய் இருந்தாலும் உங்க கருத்தை, உங்க பொருளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல தெரியலனா வியாபாரம் நடக்காது. உங்களை கஸ்டமர் நம்பணும். அந்த அளவுக்கு உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதுதான் மார்க்கெட்டிங். இந்த 5 விஷயங்களும் வள்ளுவர் சொன்னதுதான். பணம் சம்பாதிக்கிறது வள்ளுவர் காட்டுற வழியில நீங்க பயணம் செஞ்சா உங்களுக்கு பணம் மட்டும் கிடைக்காது, கூடவே புகழும் நிம்மதியும் கிடைக்கும். இந்த நிமிஷத்திலிருந்து இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை உங்களுக்கு எது ரொம்ப சவாலா இருக்கு, எது உங்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுல இருக்கிற அந்த தடையை உடைக்க நீங்க தயாரா? உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏனென்றால் நீங்க பொறுக்கிற கமெண்ட் நாளைக்கு இன்னொருத்தருக்கு உத்வேகமா இருக்கலாம். பணக்காரனாகிறது அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு முடிவு. அந்த முடிவை நீங்க இன்னைக்கு எடுங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.